வணக்கம், வெல்கம் டு ஸ்டார்ட் போலீஸ் அகாடமி, நம்பர் 1 போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. அண்ட் திஸ் இஸ் உதயகுமார், ஃபிசிக்கல் டைரக்டர். சரி, நேற்று லாங் ஜம்பில் வந்து பவர் லெக் செக் பண்ணுவோம்ல, இன்றைக்கி வந்து ரோப்பில் பார்த்தோன்னா எனக்கு எது பவரில் ஹேண்ட் அப்படின்னு செக் பண்ணிக்கு. ரைட் ஹேண்டு பவர் ஹேண்டா இல்லை லெஃப்ட் ஹேண்டு பவர் ஹேண்டா அப்படின்னு சொல்லி பவர் ஹேண்டு எது யூஸ் ஆகுதுன்னு கூட கேட்கலாம். இப்போது நம்ம நார்மலாக ரோப் ஏறும்போது பார்த்தோன்னா முன்னாடி வைக்கிற பார்த்தியா ஃபஸ்ட்டு ஹேண்டு, இதுதான் பவர் ஹேண்டுன்னு சொல்லுவோம். நான் பவர் ஹேண்டு சூப்பராக வந்து சப்போர்ட்டிங் தான். இங்கே பவர் ஹேண்ட் மேலே வைக்க போகிறேன், நான் பவர் ஹேண்ட் கீழே வைக்க போகிறேன். நம்ம ஏறும்போது பார்த்தா ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா ஆல்ரைட்டாக தான் ஏறுவாங்க. கான்செப்டாக தானே அங்கே ஏறும்போது பார்த்தா ஆல்ரைட்டாக ஏற போகிறேன். பவர் ஹேண்டு மேலே பிடிச்சி எதுக்கு சொல்ல, சிங்கிள் சார் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டபுள் சார் ஏறது என்ன பண்ண போகிறேன், மேலே வந்து பவர் ஹேண்ட் வைக்க போகிறேன், கீழே என்ன பண்ண நான் பவர் ஹேண்ட் சப்போர்ட்டிங். இந்த மூவ்மெண்ட்டுக்கோசம் தான் பவர் ஹேண்ட் எதுக்கு நான் பவர் ஹேண்ட் எது அப்படின்னு சொல்கிறது தாங்க. நீங்கள் ஏறும்போது நார்மலாக பார்த்தோன்னா ரைட்டு லெஃப்ட்டுன்னு ஏற போகிறீங்க. இந்த பவர் ஹேண்ட் நான் பவர் ஹேண்ட் எங்கே சப்போர்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, சிங்கிள் சார் அடிச்சுட்டு டபுள் சார் ட்ரை பண்ணும் போது பார்த்தோன்னா பவர் ஹேண்ட் மேலே பிடிச்சி வைக்க போகிறேன், நான் பவர் ஹேண்ட் கீழே பிடிச்சி வைக்க போகிறேன். இந்த கான்செப்டில் தான் பண்ண போகிறேன். இதுக்கு தான் வந்து நம்ம வந்து பவர் ஹேண்ட் எது நான் பவர் ஹேண்டுன்னு செக் பண்ணது. ரோப்பு வந்து ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, ரோப்பு நீ பிடிக்கிற விஷயம் பார்த்தோன்னா எல்லோரும் வந்து ரோப் பிடிச்சி காட்டிக்கு. சில பேர் வந்து பிடிக்கிறது பார்த்தா ஃபிங்கர்ஸில் பிடிப்பேன், சில பேர் வந்து இங்கே நல்லா பிடிக்க தெரியாமல் பிடிப்பதில்ல. ஹோல்டிங் மெத்தட் பொறுத்த வரைக்கும் இது தான். உடம்பு பிடிக்குமே பிடிச்சிக்க போகிறேன். இந்த உடம்பு பிடிச்சி தான் கரெக்டாக இருக்கும். ஃபிங்கர்ஸ் இங்கே வச்சு ஏறணும்னு அவசியம் இல்லை. இந்த பாயிண்ட்டை பார்த்துக்கு இங்கே பிடிச்சி ஏறினா இருக்கிற ஏற பர்ஃபார்மன்ஸும் டவுன் ஆகிடும். அங்கே ஏறத்து இங்கே ஹோல்டிங் பண்ணுறேன்னா இந்த தம் ஃபிங்கர் மேலே பிடிச்சிக்க போகிறேன். இதுதான் பிடிக்காது. ஃபஸ்ட்டு நீ ஓங்கா பிடிக்கல அப்படின்னா ரோப் ஏறது வேஸ்ட்டாங்க. என்ன தான் வந்து 10 புல்அப்ஸ் வச்சாலும் 100 புஷ்அப்ஸ் வச்சாலும் நாங்கள் ஏறது வேஸ்ட்டு தாங்க. பிடிக்கிறது கான்செப்ட் கரெக்டாக பிடிச்சிக்க. ஹோல்டிங் பார்த்தா இது தாங்க. பிடிக்கிற விஷயம் தப்பாக இருந்ததுன்னா ரோப் ஏறது வேஸ்ட்டாங்க. சரியா? ஃபஸ்ட்டு பேசிக்காக பார்த்தோன்னா நம்ம லேட்ரு இருக்குல்ல, இந்த லேட்ரில் என்ன பண்ண போகிறேன், பேசிக்காக பிடிக்க போகிறேன். பிடிக்கிற விஷயம் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டு வேணும். ஆல்மோஸ்ட் இந்த எல் ஷேப் சொன்னோம்ல, பழைய பசங்க சொல்லியிருப்பேன், புது பசங்க கொஞ்சம் பார்த்துக்கு. இந்த எல் ஷேப்பில் வைக்க போகிறேன், எல் ஷேப் தான் வைக்க போகிறேன். ரொம்ப மேலே தூக்கினா ஏற முடியாது. இது டீ ஷேப்புன்னு சொல்லுவாங்க, இது வந்து டீ ஷேப்புன்னு சொல்லுவாங்க. நேராக ஹை லெவலில் வச்சிட்டேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. லைட்டாக பெண்ட் பண்ணி ஏற போகிறேன். நான் பவர் ஹேண்டும் யூஸ் பண்ணி ஏறி போகிறீங்க. சரியா? இது லேடரை வச்சு என்ன பண்ண போகிறேன், காலை வச்சு வைக்க போகிறேன், ரிலாக்ஸாக ஏற போகிறேன். இது ஒரு மெத்தடு. முடிச்சோன்னா செகண்ட் மெத்தட் ஒன்று நம்ம போகலாம். இங்கே எல்லோரும் ஏறுறேன். ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஏறணும்னு தெரிஞ்சுக்க. ஏறிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம சிங்கிள் சாரா டபுள் சாரான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பேசிக் இது தான். இதில் ஏறிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். 1 by 1 கண்டிப்பாக எல்லோரும் தான் ஏறணும். ஃபஸ்ட்டு க்ரிப்பு, நான் பிடிக்கிற க்ரிப்பு வந்து எனக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்க. ரெண்டாவது எல் ஷேப்பில் வைக்கிறியான்னு செக் பண்ணிக்க. மூணாவது என்ன பண்ண போகிறேன், ஏற பொசிஷன் வந்து கரெக்டாக க்ரிப்பாக ஹோல்டிங் பண்ணி ஏறுங்க. இது 3 விஷயத்தை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு 3 விஷயத்தையும் ஒரே ஃபோக்கஸாக. வண்டி கார் ஓட்டுற கான்செப்ட் தான். 3 மிரரும் செக் பண்ணிக்காங்க. ரொம்ப மேலே பிடிக்கிறியா இல்லை கீழே பிடிக்கிறியான்னு செக் பண்ணிக்க. 2 பேர் பிடிச்சிக்க போகுது, 2 பேர் போதும். இப்போ பவர் ஹேண்டு நான் பவர் ஹேண்டு யூஸ் பண்ணி போர். இங்கே யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்துலேயும் யூஸ் ஆகும் உனக்கு. இறங்கிறது எப்படினோ இதிலே கற்றுக்கு. அப்படியே திருப்பி சொல்கிறேன், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். ஸ்மார்ட்டாக வந்து நம்மளுக்கு என்ன எப்படி ஏறணும் எப்படி இறங்கணும்னு தெரியாமல் இருந்துடாது. இது ப்ராப்பராக ஏறியாச்சு, இப்போ ப்ராப்பராக இறங்கதும் பார்த்துக்கு. இப்படி தான் இறங்கணும்னு நினச்சிக்கங்க. 3 விஷயத்தை செக் பண்ணிக்க. க்ரிப்பு, எல் பொசிஷனு, ஏற பொசிஷன், பவர் ஹேண்ட் எங்கே, நான் பவர் ஹேண்டு செக் பண்ணிக்க. வெரி குட். நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் லெக்குக்கே வச்சுக்கணும். லெக்கு ஃபுல் ஃபோக்கஸ் வேணும். சப்போர்ட்டு தான் லெக்கு.